அனைவருக்கும் வணக்கம். யுஜிசி நெட் தேர்வுல 2018ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட வினாக்களை தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா பொறுத்துக தொடர்பான வினாதான். என்னடா எப்ப பார்த்தாலும் பொறுத்துக தொடர்பான வினாவையே இவன் கேட்டுட்டு இருக்கான் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். எப்பயுமே யுஜிசி நெட் தேர்வுல தொடர்ச்சியா அதுக்கு முன்னாடி வரைக்கும் கேட்ட வினாக்களினுடைய அந்த பேட்டர்ன் அப்படின்னு பாக்குறப்போ கூற்று காரணம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு 10 வினாக்களை தொடர்ச்சியா கேட்டிருப்பாங்க. பொறுத்துக தொடர்பா ஒரு 10 வினாக்கள் அப்படியே 1 by 1 இருக்கும். அதே மாதிரி சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்ற அந்த பொருண்மையில நேரடியா ஒரு 10 வினாக்கள் இருக்கும். இப்படி அந்த மெத்தேடுல தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்பயும் அது அந்த அடிப்படையில தான் கேட்கறாங்க. இப்ப கூடுதலா அந்த ஒரு நபரை கொடுத்து அந்த நபரை தொடர்பான ஒரு 5 கூற்றை கொடுக்குறாங்க. அந்த 5 கூற்றுல எது இடம்பெறும் எது இடம்பெறாது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஆனா இப்ப கொஞ்சம் ஜிக்ஜாக் முறையில மாறி மாறி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஆரம்ப காலகட்டத்துல ஒரு பேட்டர்ன், அதாவது ஒரு டைப் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த டைப்ல தொடர்ச்சியா கேட்க வேண்டிய கேள்விகள் அனைத்தையும் கேட்டு முடிச்சிருவாங்க. அதனாலதான் இப்ப தொடர்ச்சியா பொறுத்துக தொடர்பான வினாவே பார்த்துட்டு வரோம். ஆனா நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னா ஒவ்வொரு வினாவையும் எப்படி கேட்டிருக்காங்க, அதுல என்ன முக்கியம், அது என்ன தேவை அப்படின்னு பார்த்தா மட்டும் போதும். ரொம்ப பொறுத்துகாவே இருக்கு, பொறுத்துக வினாவே வருது, ரொம்ப போரிங்கா இருக்கு அப்படி அந்த கண்ணோட்டத்துக்கு போக வேண்டாம். இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஒரு பக்கம் ஆழ்வார்கள், மறுபுறம் அவர்கள் பிறந்த ஊர்களை கொடுத்திருக்காங்க. ஆழ்வார்கள்ல பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ பொய்கை ஆழ்வார், ஆப்ஷன் பி பூதத்தாழ்வார், ஆப்ஷன் சி பேயாழ்வார், ஆப்ஷன் டி மதுரகவி ஆழ்வார். இந்த பக்கம் பிறந்த ஊர்னு பாக்குறப்போ இந்த வினாவுல ஒரு டைப்பிங் எரர். திருக்கடல் மல்லை, இந்த திருக்கடல் மல்லை அப்படின்ற ஊரை சொல்லும் போது திருக்கடன் மல்லை அப்படின்னு யுஜிசி நெட் அந்த தேர்வுல டைப்பிங் எரரா கொடுத்திருந்தாங்க. திருக்கடன் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க, அது தவறு. திருக்கடல் மல்லை. இரண்டாவதாக திருமயிலை, மூன்றாவதாக திருக்கோளூர், நான்காவதாக கட்சி. இப்ப ஒவ்வொரு ஆழ்வாரும் எங்க பிறந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தரலாம். முதல்ல திருக்கடல் மல்லை, இதுதான் மகாபலிபுரம். மகாபலிபுரத்துக்கு இன்னொரு பெயர் திருக்கடல் மல்லை. நம்ம மகாபலிபுரம் படிச்சிருப்போம், ஆனா திருக்கடல் மல்லை அப்படின்ற பேரை மறந்துருப்போம். அப்ப பூதத்தாழ்வார் பிறந்த ஊர் எதுனா திருக்கடல் மல்லை அப்படின்ற ஊர்ல பிறந்திருக்கிறார் பூதத்தாழ்வார். திருமயிலை ஆழ்வார், இவர் எங்க பிறந்தார், அதாவது திருமயிலை பிறந்தவர் தான் பேயாழ்வார். திருமயிலை அப்படின்ற இடத்துல பிறந்த ஆழ்வார் பேயாழ்வார். திருக்கோளூர்ல பிறந்தவர் மதுரகவி ஆழ்வார். கட்சியில பிறந்தவர் பொய்கை ஆழ்வார். அப்ப இந்த வினாவோட நம்ம பார்க்கலாம். பொய்கை ஆழ்வார், கட்சி, பூதத்தாழ்வார், திருக்கடல் மல்லை, பேயாழ்வார், திருமயிலை, மதுரகவி ஆழ்வார், திருக்கோளூர். அப்ப இந்த வினாவிற்கான தெரிவு 4, 1, 2, 3. நன்றி.